Hi friends, welcome to Cute Kadiksha YouTube channel. Cute Kadiksha YouTube channel நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம Cute Kadiksha YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற ஆடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் ஒரு இ-காமர்ஸ் ஷாப்பிங் ஆப் ஆகும். இந்த பைமோட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களான பால், காய்கறிகள், பழங்கள், மளிகை சாமான்கள், மின்சார பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், இது போன்ற பல எண்ணற்ற பொருட்களை இந்த பைமோட் ஆப் மூலியமாக விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமானதாகவும் வாங்கிட முடியும். இந்த பைமோட் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே வேண்டாங்க. இந்த பைமோட் ஆப் பற்றின லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரயிலில் ஒரு பேராசிரியரும் ஒரு விவசாயியும் எதிரெதிரே அமர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விவசாயி கூட வர்றது அந்த பேராசிரியருக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துது. அப்போது அவருக்கு அந்த விவசாயியை எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விவசாயிகிட்ட ஒரு போட்டியை சொல்கிறார். அதாவது பேராசிரியர் கேட்கும் கேள்விக்கு அந்த விவசாயி பதில் சொல்லலைன்னா 5 ரூபாய் தர வேண்டும் என்றும், அதே சமயம் விவசாயி கேட்கும் கேள்விக்கு பேராசிரியர் பதில் சொல்லலைன்னா பேராசிரியர் விவசாயிக்கு 500 ரூபா பணம் தருவதாகவும் சொல்கிறார். சரி என்று அந்த விவசாயியும் இந்த போட்டிக்கு ஒத்துக்கொள்கிறார். உடனே பேராசிரியர் ஒரு கேள்வியை கேட்கிறார். பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த விவசாயி அமைதியாக பதிலேறும் கூறாமல் 5 ரூபாயை எடுத்து பேராசிரியரிடம் கொடுத்து விடுகிறார். அடுத்து விவசாயி பேராசிரியரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அது மலை ஏறும்போது 3 கால்களுடனும் மலையை விட்டு இறங்கும்போது 4 கால்களுடனும் இருக்கும் விலங்கு எது என்று அந்த பேராசிரியரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த பேராசிரியரும் தனது மூளையை கசக்கி பிழிந்து தனது தர்க்கத்தினை பயன்படுத்தியும் புத்தகங்களை பயன்படுத்தியும் விடையை தேடுகிறார். ஆனால் அந்த பேராசிரியரால் அந்த விலங்கு எது என்று கண்டுபிடிக்க முடியலை. வேறு வழியின்றி விவசாயியிடம் 500 ரூபாய் பணத்தை கொடுக்கிறார். பணத்தை கொடுத்த பின்பு அவருக்கு விடையை தெரிந்து கொள்ள ஒரு ஆவலாக இருக்கிறது. உடனே விவசாயியிடம் அந்த விலங்கு எது என்று கேள்வியை கேட்கிறார். அந்த விவசாயி மீண்டும் அமைதியாக 5 ரூபாயை கொடுத்துவிட்டு உறங்க சென்று விடுகிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தோற்றத்தை பார்த்து யாரையும் தவறாக எடைபடக்கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான் இந்த வையகத்தில் என்பதை உணர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கியூட் கதிக்ஷா சேனலை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.